السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, கருணையாளன் அல்லாஹ்வின் மிக பெரும் கிருபையை கொண்டு இஸ்லாமிய பாடத்திட்டத்தை ஒரு முறைப்படுத்தப்பட்ட ரீதியில் படித்திட வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறி, கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இப்போது பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு பாடம் அக்கீதா என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையை சார்ந்து நாம் நம்முடைய இந்த பாடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். தௌஹீத் என்று சொல்லப்படக்கூடிய ஓரிரை கோட்பாட்டை கொண்ட சரியான மனித இனத்தினுடைய சுதந்திரமான கருத்தாளர்களுக்கு மத்தியில் மனிதர்களுக்கு நேர்வழி பெற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இறைவனால் இந்த பூமிக்கு அருளப்பட்ட முறைப்படுத்தப்பட்ட ஒரு இஸ்லாமிய கோட்பாட்டை நாம் படிக்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் இவ்வுலகில் பல நபிமார்களை அறிமுகப்படுத்தி நல்ல கோட்பாட்டு ரீதியாக மனித சமூகத்தை கட்டமைத்து மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே பிரிந்தோ அதே நேரத்தில் இன ரீதியாகவோ மொழி ரீதியிலாகவோ எந்த பாகுபாடுமற்று ஓரிரை கொள்கையை கோட்பாட்டை முன்னிறுத்தி மனிதர்கள் எல்லோரும் சமமானவர்கள் என்ற ரீதியில் படைப்புகள் என்று சொல்லப்படக்கூடியது இறைவனுடைய அதிகாரத்துக்குட்பட்டது என்பதை புரிந்து கொண்டு இறைவனுடைய அதிகாரத்திற்கு கீழ்தான் நாம் இருக்கிறோம் என்று சொல்லப்படக்கூடிய யதார்த்தமான உண்மைகளை புரிந்து கொண்டு மனிதன் சத்தியத்தின் பக்கம் இருப்பதற்கு கொள்கை தெளிவு மிக அவசியம் என்பதை மையப்படுத்தித்தான் இந்த அடிப்படை கோட்பாட்டை இஸ்லாம் முன்னிறுத்துகிறது. இஸ்லாம் தன்னுடைய கொள்கைகளை வெளிப்படுத்துவது போல இவ்வுலகில் பல கோட்பாடுகள் இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகள் அதிலிருந்து வேறுபட்டது. இஸ்லாம் இந்த பூமியில் பல தெளிவுகளை, ஆதாரங்களை மனித அறிவுக்கு உட்படுத்தி அதே நேரத்தில் மறைமுகமாக இருக்கக்கூடிய பல விஷயங்களையும் மையப்படுத்தி இஸ்லாம் இந்த பூமியில் கொள்கைகளை தெளிவுபடுத்துகிறது அல்லது படித்து கொடுக்கிறது. இஸ்லாம் அல்லாத பல கோட்பாடுகள் இந்த பூமியில் இருக்கிறது. கோட்பாடுகள் என்று சொல்லப்படால் ஹிந்து மதம், கிறிஸ்தவம், இஸ்லாம், புத்தம், அதே நேரம் கம்யூனிசம் என்று சொல்லப்படக்கூடியது, நாத்திகம் என்று சொல்லப்படக்கூடிய கடவுள் மறுப்பு கோட்பாடு, இப்படி பல ரீதியிலான கோட்பாடுகள் இந்த உலகில் இருக்கிறது. சிலை வணக்கம் என்ற ரீதியிலும் அதே நேரத்தில் ஓரிரை கொள்கை என்ற ரீதியிலும் மனிதர்களை கடவுளாக பார்க்கக்கூடியது என்ற ரீதியிலும் மதங்கள் கடவுள் கோட்பாடுகளை பல வகையிலே முன்னிறுத்துகிறது. கடவுளே இல்லை என்று சொல்லப்படக்கூடிய கோட்பாடுகளும் இந்த பூமியில் இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் இதிலிருந்து வேறுபட்டது. இஸ்லாம் மனித அறிவுக்கு உட்பட்டு மனிதனுடைய யதார்த்தமான அந்த அறிவை பயன்படுத்தி அவனுக்கு புரிகிற வரையில், புரிகிற மையத்தின் அடிப்படையில், அவனுக்கு புரிய வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில், அதே நேரத்தில் அல்லாஹ் என்றால் யார், கடவுள் என்று சொல்லப்படக்கூடியவன் யார் என்பதை ஒரு மனிதன் சுயமாக தன்னுடைய பகுத்தறிவு கொண்டு சிந்தித்து யார் இறைவன் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலான தெளிவான பாட விளக்கங்களோடு அறிவு என்று சொல்லப்படக்கூடிய அறிவியல் என்று சொல்லப்படக்கூடிய அவனுடைய சித்தாந்த ரீதியிலான தேடலுக்கு ஆதாரங்களை அடுக்கி கொண்டு வரக்கூடிய வகையில் இஸ்லாம் தன்னுடைய கோட்பாட்டை முன்வைக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இஸ்லாம் அடிப்படையில் ஒரு மார்க்கம். இது வழிகாட்டு மார்க்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமி எப்படி படைக்கப்பட்டதோ, இந்த பூமி எப்படி உருவானதோ, இந்த பூமி படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொண்ட ஓர் இறைவன் இந்த மனித சமூகத்தை படைத்து அவர்களுடைய சிந்தனை அறிவினுடைய அளவுகளை தீர்மானித்து அவர்களுக்கு தோதுவான கடவுள் கோட்பாடுகளை இறைவன் கடவுள் கோட்பாட்டை முன்னிறுத்துகிறான்.
எனவே அந்த அடிப்படையிலான ஒரு இயற்கையான ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாத்தினுடைய அந்த கோட்பாடு என்பது அடிப்படையில் 6 அக்கீதா என்று சொல்லப்படக்கூடிய 6 நம்பிக்கைகளை உள்ளடக்கியது. அல்லாஹு தாலா குரானிலே சுட்டிக்காட்டுகிற பொழுது யுக்மினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். சூரத்துல் பக்ரா என்று சொல்லப்படக்கூடிய 2வது அத்தியாயத்தில் 2வது வசனத்திலேயே இறைவன் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் என்று சொல்லிவிட்டு அடுத்து வரக்கூடிய விளக்கத்தை இறைவன் கொடுக்கிறான். அதில் இறைவன் சுட்டிக்காட்டக்கூடிய தருணத்தில் யுக்மினூன பில் கைபி, மறைவானவற்றை அவர்கள் நம்பிக்கை கொள்கிறார்கள். எனவே இஸ்லாத்தில் அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த 6 நம்பிக்கைகளும் ஏற்கனவே நடந்துவிட்டு போனதோ அல்லது இனி நடக்க இருக்கக்கூடியதோ என்பதையெல்லாம் மையப்படுத்திய ரீதியில்தான் இந்த நம்பிக்கைகள் இருக்கிறது. எப்போதும் இருக்கக்கூடிய இந்த அடிப்படை நம்பிக்கையை குறித்து உண்டான தெளிவான புரிந்துணர்வு பல கோட்பாடுகளை இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய நமக்கு இருந்திட வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய குழந்தைகள், நம்முடைய சமூகத்தவர்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அத்தனை நபர்களுக்கும் அடிப்படை நம்பிக்கையை குறித்து உண்டான தெளிவு நமக்கு வேண்டும் என்ற முக்கியமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். பல ரீதியிலான கோட்பாடுகளை புரிந்து கொள்ள முடியும். பல கலாச்சார விஷயங்கள் நம்மை வந்தடைகிறது. அந்த கலாச்சார சூழ்நிலைகள் வந்தடையும் போது இஸ்லாத்தை பற்றி உண்டான தெளிவான அறிவும் புரிதலும் நல்ல குறிப்பாக இஸ்லாத்தை பற்றி உண்டான தெளிவான அறிவு இல்லை என்று சொன்னால் வீழ்ந்து விடக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கிறது. எனவே அதை பற்றி உண்டான ஒரு விழிப்புணர்வோடு கூடிதான் இந்த அடிப்படை நம்பிக்கையை குறித்து உண்டான பார்வையும் நமக்கு இருந்திட வேண்டும். எனவே இஸ்லாம் அடிப்படையாக சில மறைவானவற்றை நம்ப சொல்கிறது. மறைவானவற்றை என்று சொன்னால் அது என்னவோ நமக்கு தெரியவே தெரியாது, அது ஒட்டுமொத்தமாக மறைத்து வைக்கப்படும் என்ற ரீதியிலானது அல்ல. அது மாத்திரமல்ல, மறைவானவற்றை என்பது நாம் பார்க்காத, இன்னும் பார்க்க இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மைகளைத்தான் நாம் மறைவானவற்றை நம்புதல் என்ற ரீதியில் இஸ்லாம் சுட்டிக்காட்டுகிறது. எனவே அது மறைவானவற்றிலே ஏதோ ஒளித்து வைக்கப்பட்டது போல நீங்கள் நினைத்து விடக்கூடாது. இறைவன் நம்மளுடைய அறிவுக்கு, நம்மளுடைய பார்வைக்கு, நம்முடைய செவிக்கு, நாம் சிந்திப்பதற்கு தேர்வான காலகட்டத்தில் முறையாக அதை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலா குரானிலே பல இடங்களில் அடிப்படை நம்பிக்கையை குறித்து உண்டான தெளிவுகளை சுட்டிக்காட்டுகிறார். சூரத்துல் பக்ராவிலே 177வது வசனத்தில் இறைவன் சொல்கிற பொழுது லைசல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிபி வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி வல் மலாயிகதி வல் கிதாபி வன் நபியின். இறைவன் சுட்டிக்காட்டுகிறார், லைசல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும், நீங்கள் நன்மை என்று நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்பது உங்களுடைய முகங்களை மேற்கிலோ கிழக்கிலோ திருப்பிக் கொள்வது மாத்திரமல்ல, மாறாக வலக்கின்னல் பிர்ர, நன்மை என்று சொல்லப்படக்கூடியது என்னவென்று சொன்னால் மன் ஆமன பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வதும், வல் யௌமில் ஆஹிரி, மறுமை நாளை கொண்டு நம்பிக்கை கொள்வதும், வல் மலாயிகா, மலக்குமார்களை கொண்டு நம்பிக்கை கொள்வதும், வல் கிதாபி, வேதங்களை கொண்டு நம்பிக்கை கொள்வதும், வன் நபியின், நபிமார்களை கொண்டு நம்பிக்கை கொள்வது என்பதெல்லாம் அடிப்படை நம்பிக்கையோடு சார்ந்தது என்பதைத்தான் இஸ்லாம் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டுகிறது. இதே இன்னொரு வசனத்தில் இறைவன் சொல்லுகிற பொழுது சூரத்துல் கமர் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தில் இறைவன் சுட்டிக்காட்டுகிறான், இன்னா குல்ல ஷையின் ஹலக்னாஹு பிகதர், இந்த பூமியிலே நாம் படைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே அது ஒரு குறிப்பிட்ட சிஸ்டமேட்டிக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புரோகிராமிங் செய்யப்பட்டு, அல்லது அது ஒரு கால அளவை மையப்படுத்தப்பட்டு தான், அல்லது அது ஒரு தீர்மானிக்கப்பட்ட ரீதியில் தான் இந்த பூமியிலே படைத்திருக்கிறோம். அதனுடைய எல்லைகள், அதனுடைய பயன்பாடு, அதனுடைய நீக்கம் என்பதெல்லாம் அதோடு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அளவீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு விஷயத்தை இறைவன் வெறுமனே படைத்து விடவில்லை. அந்த படைப்பு என்பது இந்த பூமியில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை குறித்து உண்டான தெளிவான புரோகிராமிங் வந்து இறைவனால் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டதாக இறைவன் சுட்டி காட்டுகிறான். அம்ருனா இல்லா வாஹிதத்துன் கலம்ஹிம் பில் பஸர், நம்முடைய கட்டளைகள் நிறைவேறுவது என்பதெல்லாம்
நம்முடைய கண் சிமிட்டும் நேரம் கூட ஆகாது என்பதைத்தான் இறைவன் சுட்டிக்காட்டுகிறான். கண் சிமிட்டும் நேரத்தில் அது நடந்துவிடும் என்பதாக இறைவன் சுட்டிக்காட்டுகிறான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் ஒரு தெளிவான அடிப்படை 6 நம்பிக்கைகளை சுட்டிக்காட்டுகிறது. முதலில் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது. நாம் பார்க்கவில்லை, நேரடியாக இறைவனை பார்க்கவில்லை, நாம் விசுவாசம் கொள்கிறோம், நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அந்த நம்பிக்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பற்றி உண்டான விரிவான விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம். இரண்டாவது, வானவர்களை, மலக்குமார்களை நம்பிக்கை கொள்வது. மூன்றாவது, அல்லாஹ் அருளிய வேதத்தை நம்பிக்கை கொள்வது. நான்காவது, வேதங்களை நம்பிக்கை கொள்வது. நான்காவது, இறை தூதுவர்களை நம்பிக்கை கொள்வது. ஐந்தாவது, மறுமை நாளை நம்புதல். யௌமுல் ஆஹிரா என்று சொல்லப்படக்கூடிய இறுதி நாளை குறித்து உண்டான ஒரு நம்பிக்கை. ஆறாவது, கலா கதிர் என்று சொல்லப்படக்கூடிய நன்மை தீமைகள் எல்லாம் இறைவனுடைய அடிப்படை, இறைவன் தீர்மானித்ததன் அடிப்படையில் தான் நடக்கிறது என்பதை நம்பிக்கை கொள்வது என்பதுதான். இதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே வந்த சம்பவம் ஒன்று இருக்கிறது. எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலேயும் பெரும்பாலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸை தான் நாம் தமிழிலே இங்கே தொகுத்திருக்கிறோம். ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு நாங்கள் எல்லாரும் ஒரு தடவை அமர்ந்து இருக்கக்கூடிய தருணத்துல நல்ல வெண்ணிற ஆடை அணிந்து கடுத்த கருப்பு நிறமுடைய முடியுடைய அழகான ஒரு எங்களிடம் வந்தார். அப்படி வரக்கூடிய நேரத்துல அதுக்கு முன்னாடி நாங்க அவரை பார்த்ததே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய தருணத்துல அவருடைய முகத்துல எந்த களைப்பும் இல்லை. பிரயாணம் செய்ததற்குண்டான எந்த களைப்பும் இல்லை. அவரு ரொம்ப டிராவல் பண்ணி வந்த மாதிரியும் தெரியல. இந்த மாதிரி ரொம்ப நீட்டா ட்ரெஸ் பண்ணி அழகா ஒருத்தர் வர்றாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடி உமர் ரலியல்லாஹு அவங்க எல்லாரும் இருக்கக்கூடிய தருணங்கள் இது நடக்குது. வந்தவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழங்கால்களோடு இரு முழங்கால்களை என்ன செய்யறாருன்னா அப்படியே சேர்த்து வச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரு கைகளையும் தன்னுடைய இரு கைகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொடையில வைக்கிறார். வச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இஸ்லாம் என்று சொன்னால் அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுவதற்கு வேறொரு இறைவன் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கலிமாவை சாட்சி சொல்வதும், அதே நேரத்தில் புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின் என்று சொல்லப்படக்கூடிய தொழுகையை நிலைநிறுத்துவது. அந்த ஹதீஸை சுட்டி காட்டுகிறார். தொழுகையை நிலைநிறுத்துவது, ஜக்காத்தை கொடுப்பது, ரமலான் காலங்களில் நோன்பு வைப்பது, வாய்ப்பு இருந்தது மனிஸ்ததா இலைஹி சபீலா, ஹஜ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கடமைகளோடு உள்ளடக்கியதுதான் இஸ்லாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அந்த மனிதர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க சொன்னது கரெக்ட் அப்படிங்கிறார். உமர் ரலியல்லாஹுக்கு ஆச்சரியம். வந்தவர் கேள்வி கேட்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க. பதில கேட்டு நீங்க சொல்றது சரி அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இப்ப இவர் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய தருணத்திலேயே உமர் ரலியல்லாஹு முன்னாடியே ஈமான் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறார். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வை கொண்டும் மலக்குமார்களை கொண்டும் அல்லாஹ்வினுடைய வேதங்களை கொண்டும் அவனுடைய தூதுவர்களை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் கலா கதிர் என்று சொல்லப்படக்கூடிய நன்மை தீமை அனைத்தும் அவனுடைய நாட்டப்படியே நிகழ்கிறது என்பதை குறித்து உண்டான ஈமான் கொள்வதுதான் ஈமான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மிடத்தில் பதில் சொல்றாங்க. அப்போ அந்த மனிதர், நீங்க இப்பவும் உண்மையை சொன்னீங்க, சதக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த மனிதர் சொல்றாங்க. அப்போ மனிதர் மறுபடியும் கேட்கிறாரு, இஹ்சான் அப்படின்னா என்ன? அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஹ்சான் என்பது நீங்க வணங்கக்கூடிய தருணங்கள்ல அல்லாஹ்வை பார்ப்பது போன்று வணங்குவது. அப்படியே இல்லை அப்படின்னாலும் அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வோடு நீங்க வழிபடுவது என்பதுதான் இஹ்சான் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய வகையில அந்த மனிதர்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இன்னொரு கேள்வி கேட்கிறாரு, யோமுல் ஆஹிரா மறுமை நாளை பற்றி எனக்கு படிச்சு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த கேள்வியை கேட்பவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, இந்த கேள்வியை கேட்பவர் கேட்கப்படுபவரை விட மிக அறிந்தவர்
அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மறுபடியும் அவர் கேட்கிறாரு, ஒரு அதனுடைய அடையாளங்களை குறித்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடிமை பெண் தனது எஜமானனை பெற்றெடுப்பாள் அப்படின்னு சொல்றாங்க. கால்நடை செருப்பு போட முடியாதவர்கள், செருப்பு அணிய முடியாதவர்கள் கூட, ஆடை இல்லாதவர்கள் கூட, ஏழைகளும் இடையர்களும் இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் மொத்தத்துல காட்டரபிகள் அந்த காலகட்டத்தில் சொல்லுவாங்க, அந்த அடுக்குமாடிகளை கட்டுவதில் போட்டி போடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது வெறுமனே அரபிகளுக்கு மாத்திரம் அப்படின்னு சுருக்குவதல்ல. ஹதீஸ்களின் அடிப்படையிலும் கருத்துக்களின் அடிப்படையிலையும் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வறுமை நிலையை மையப்படுத்தி, வறுமை நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு காலத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா, பெரிய பணக்காரர்களா இருப்பாங்கிறது தான் இஸ்லாம் இப்படி சொல்லுது. அந்த அடிப்படையில் ஒரு உதாரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ அந்த மனிதர் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு மறுபடியும் எழுந்து செல்றாரு. அப்படி போன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, உமரே, வந்தவர் யாரு, இந்த கேள்வியெல்லாம் கேட்டவர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு வழக்கம் போல அல்லாஹும் அல்லாஹுடைய தூதுவருமே அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. வந்தவர் வேற யாரும் இல்லை, ஜிப்ரீல் என்று சொல்லப்படக்கூடிய மலக்குமார்கள் தான். ஜிப்ரீல் என்று சொல்லப்படக்கூடிய மலக்குமார்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் வந்தாங்க. உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை கற்பிப்பதற்காக வேண்டித்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனவே இந்த அடிப்படை நம்பிக்கை என்பது எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்மானித்தது அல்ல. இது அல்லாஹுவால் தீர்மானிக்கப்பட்டு இறைவனுடைய தூதுவரின் மூலமாக, இறைவனுக்கும் அல்லாஹுக்கும் இறை தூதுவருக்கும் மத்தியில் உள்ள ஒரு தூதுவரின் மூலமாக அந்த முறைப்படியான இந்த கோட்பாடு என்பது கைமாற்றப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட ஒரு விஷயமாக, ஒரு ரிசாலத்தாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாம் இங்கு சுட்டிக்காட்டுகிறோம். எனவே இதை அத்துணை நபிமார்களும் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். இதன் அடிப்படையில் தான் வேதங்களும் இறக்கியிருக்கிறது. இதன் அடிப்படையில் ஈமானும் இப்படித்தான் இருக்கும். இதை நம்பாதவர்கள் ஈமானை விட்டு, இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவராக கருதப்படுவார்கள் என்பதாக இஸ்லாம் எச்சரிக்கை செய்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்த பாடங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.